இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் நம் பள்ளியில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து முன்னாள் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரும் கூட நானும் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது தோழர் தோழியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பத்திரமா இங்கே கொண்டு வந்த இறைவனுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுமதி அளித்து சிறப்பான ஒரு ஸ்டேஜ் கொடுத்த பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பாகத்தான் இருக்கும். அதற்கு சிறந்த முறையில் எங்களுக்கு உதவிய நண்பர் என்னோடு பயின்றவர் தான் வாசுதேவன் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சன் ஸ்டுடியோ சண்முகம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக குறுகிய காலத்தில் ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக போகிறக்குள்ளே கொடுத்துருவார். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோட்டோ எடுத்து உடனே கொடுப்பார். அதற்கு நன்றி. அரங்கு அமைத்து கொடுத்த நண்பன் கதிர்வேனோடு படித்தவர் தான். ஏனென்றால் நான் 2 பிரிவிலும் படித்த மாணவன். ஆகவே அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 லைட்ஸ் 1000 கண்கள் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்வு இனியும் தொடரும். தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனக நிச்சயம் நாங்கள் எங்கள் மாணவியர் மத்தியிலே பேசி அந்த ஸ்டேஜ் ஐயா சொன்ன அந்த இது போடுறதுக்கு நாங்கள் ஆலோசனை செய்வோம். நிச்சயமாக எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நிகழ்வு இத்தோடு முடியவில்லை. நன்றி கூறுவதால் யாரும் சென்று விட வேண்டாம். ஈவினிங் வரை இருந்து எல்லாரும் அந்த பள்ளி நினைவுகளை நினைவு கூற வேண்டும் என்று நன்றியோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் யாரன்னு சொன்னாலும் யாரன்னு செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னாமும் பேரு சொல்லும். I am 8 years old. I live in Gopchedivalayam. My father name is Mr. A. Palanichami. My mother name is Mrs. S. Pannama. I studying 3rd standard. My school name is Diamond Jubilee Matriculation School. Maths is favorite subject. My hobbies dancing and coloring. I become a IAF officer. Thank you. என் பேர் செந்தில்குமார். ஃபர்ஸ்ட் குரூப் குருமந்தூர். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். புயல பிஸ்னஸ் தான். புயல கம்பெனி வச்சுருக்கிறேன். புயல வந்து ரா மெட்டீரியல் ஆந்திராவுக்கு நிறைய சப்ளை பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த கம்பெனியில் சப்ளை பண்ணிட்டு. ஃபேமிலி 2 பசங்க. ஒரு பையன் வந்து பிகாம் முடிச்சுட்டு சிஎஸ் பண்ணுறான். இன்னொரு பையன் 10th முடிச்சுட்டு 11th போயிருக்கான். படித்தது கேல்சி ஸ்கூலு. நாம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே வந்து நாம் சேட் பண்ணுறத டெய்லி கேட்டு நல்லா இருக்குதுங்க அப்படின்பா. அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம கோ எஜுகேஷன் படித்ததுனால நாம் இப்படி பேசுகிறோம். அவங்க கேல்சி ஸ்கூல் படித்ததுனால அவளுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல.
நன்றி 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 நன்றி. இருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் உமாபதி. ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் படித்தேன். இப்பொழுது எம்எஸ்சி பிஎட் முடித்து ஆதியூர் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிறது கோபியில். எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் 10ஆம் வகுப்பு படிக்கிறாப்படி, இன்னொரு பையன் 8ஆம் வகுப்பு. வீட்டில் வந்து லெக்சரர் ஒர்க் பண்ணுறாப்படி. எம்சிஎஸ், எம்காம், எம்ஃபில் நிறைய ஒரு முளத்துக்கே படிச்சு வச்சுக்கிறாப்படி. நாம் அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? ஆசிரியர் அப்படின்னு ஆசிரியர் ஒரு தகுதி இல்லை. ரைட், நன்றி. ஆமாம். இந்த விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் முன்னாள் நின்ற ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்துக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நைட்டு 12, 1 மணி செல் எடுத்து பார்த்தாலும் மெசேஜ் ஓடிட்டுருக்கு. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரெடி வரைக்கும் போட்டு எல்லாத்தையுமே அந்த ஒருங்கிணைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாரதியார் சொல்லிடுங்க. பாரதியார் கவிதை சொல்கிறேன். ஒரு பாரதியார் மாதிரி மேக்கப் போட்டார்னா, நாமெல்லாம் பாரதியார் பார்த்ததில்ல. இவர் மேக்கப் போட்டார்னா பாரதியார் மாதிரியே இருப்பார். உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த குரூப்பில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முடிஞ்ச 2 வரி அவனாசிக்கு வந்து கின்னஸ் சாதனை இருந்துச்சு. அந்த போட்டியில் வந்து தொடர்ந்து 21 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டேன். அதில் பாரதியார் போட்டு 5 நிமிஷம் பண்ணேன். அந்த உலக சாதனையில் என்னுடைய பேரும் அதில் வந்திருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அவனாசியில் நடந்துச்சு. ஒரு 2 லைன் காக்கை சிறையில் இல்லை, யாரும் பேச மாட்டாங்க சாமி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடி, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது முன்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்த்து சிறந்தது முன்னாடி, இதனை வந்தனை கூறி மனத்தில் நிறுத்தி வாயுற வாழ்த்தேனோ, இதனை வந்தே மாதரம் என்று வாழ்த்தி வணங்கேனோ. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமைமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிட என்னாலோ. நன்றி. கலந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவருக்கும் நன்றி. இந்த அரங்கினை ஏற்பாடு செய்து உதவியாக இருந்த நம் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நம்பியூர் 2 வீலர் பைக் ஒரு ஷாப் வச்சுருக்கிறேன். இது என்னோட ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க. எனக்கு பையன் பிடெக் ஐடி, பொண்ணு +2 முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இது தவிர ஆலயம் பள்ளியினோட சேர் ஹோல்டருங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. விவசாயி தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு படைக்கின்ற ஈசனாக விளங்கும் நமது விஜயகுமார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன். நண்பர்களுக்கு வணக்கம். விஸ்வம் சொல்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் நான் இல்லை, எளிய விவசாயி, அவ்வளோதான். இதில் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு சோறு போடுறது இருக்கிறதெல்லாம் வந்து இது இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், கல்யாணம், ஹவுஸ் ஒய்ஃபு, விவசாயம் தான் என்னையோடு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்றி. நம்மிலிருந்து ஒருவர் எல்லையை காக்கும் எல்லை சாமியாக இராணுவத்தில் பணியாற்றி தற்போது விஆர்எஸ்ஸில் வந்திருக்கும் நம்முடைய ராசு கவுண்டர் அவர்களுக்கு இப்பொழுது அவரது உரையை ஆற்றுவார். நன்றி. ஒரே ஒரு ராணுவ வீரர் தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் எது பேசுறது என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மேடை ஏறி பேச வந்தது. நான் வந்து 1993-94 இங்கே முடிச்சுட்டு வந்தேன். +1 வந்து சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணி ஹோட்டலுக்கு முன்னாடியே நான் வெளியே போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையாக இருந்து வீட்டில் இருந்து அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணேன். 2002 டிசம்பர் 20 ஜாயின் பண்ணி 2023 செப்டம்பர் 30 விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்தேன். இந்த மாதம் தான் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏதோ பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையன் பின்னாடி நிற்கிறவள். பையன் ஒன்று பொண்ணுன்னு எல்லாம் வீட்டோட இப்போதைக்கு தோட்டத்தோடு இருக்கிறேன். வேறு என்ன சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல.
20 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்திருக்கிறேன். கார்கில் இல்லை, நான் கார்கில் 99 தான் நடந்தது. நான் 2002 ஜாயின் பண்ணேன். நன்றி நன்றி. என்பி சாந்தி வழக்கறிஞர் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களுடன் கடந்த 93 முதல் 95ஆம் ஆண்டு வரை முதலாம் குரூப்பில் படிச்சிருப்பேன். என்பி சாந்தி என்ற பெயரில் பி வித்யாஸ்ரீ என்று மாற்றிக்கொண்டேன். தற்பொழுது 25 ஆண்டு கால வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது அலுவலகம் அவிநாசியில் உள்ளது. நான் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பள்ளியை கடந்து செல்வது உண்டு. இந்த நினைவுகளை நினைக்காமல் என்னால் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது. அந்த வகையில் மீண்டும் நான் ஆரம்ப கல்வியிலிருந்து என்னுடைய கல்லூரி காலம் வரை ஒரு அரசு நிறுவனத்தில் அரசு பள்ளியில் பயின்று இந்த நிலைக்கு உயர்ந்திருப்பதற்கு மிகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பெருமையாக சொல்வது அரசு பள்ளி எந்த விதத்திலும் சளைத்ததல்ல என்றுதான். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள். மூத்தவ பொண்ணு, 2வது பையன். என்னுடைய முதல் பொண்ணு ஜனனி பிரியாஸ் இஸ் டூயிங் ஹர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்னைக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில். பையன் நவீன், அவர் பிஎல் 3rd இயர் கோயம்புத்தூர் லா காலேஜ், கவர்மெண்ட் லா காலேஜில் தான் நான் படிக்க வச்சுட்ருக்கேன். என்னுடைய மகள் வந்து தனியார் பள்ளியில் படிக்க வச்சேன். மகனை முற்றிலும் அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் அவனையும் வழக்கறிஞராக ஆக்குவது மட்டுமே. அதற்கு வந்து எனக்கு அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் மிகவும் போதுமானதாகவும் திருப்திகரமாகவும் இருந்தது. அவன் 478 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க 500க்கு. அப்போ போய் நான் 3rd குரூப்பில் சேர்த்தும் போது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கேட்டார், என்ன மேடம் படித்தவங்களா இருக்கீங்க, பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், டாக்டருக்கு இது படிக்க வைக்கலாமே, என்ஜினியருக்கு போகலாமே, ஏன் 3rd குரூப்பில் கொண்டு வந்து சேர்த்துறீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இதை பேசக்கூடாது. 3rd குரூப்பு எந்த விதத்தில் தாழ்ந்து போச்சு? எல்லாருமே 1st குரூப்பு 2nd குரூப்புன்னு போய் இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிருக்காங்க. 3rd குரூப்பில் 1008 வழிமுறைகள் இருக்குது, வகைமுறைகள் இருக்குது. யாருமே அதை தேடி செல்வது கிடையாது. நாம் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனை 3rd ஹிஸ்ட்ரி குரூப்பில் சேர்த்துனேன். அவன் அதுலேயும் +2ல் 1st மார்க் வாங்கி பிஎல் என்ட்ரன்ஸ்லேயும் நல்ல டாப் லெவலில் அவனால் வர முடிஞ்சதுலேயும் ஒரு தாயாக மிகச்சிறந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு 50 பேர்த்துக்குள்ள, அதுவும் என்னுடன் பயின்ற மாணவிகளை 29 வருடங்கள் கழித்து வந்து சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லாருமே ஒரு டைட் ஷெட்யூலில் ஒரு ஃபுல் டேவை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்து நாமெல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு கேட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதே வந்து பல வருடங்களுக்கு பிறகு நான் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு எந்தூவோடு தான் எல்லாருமே வந்திருக்கீங்க. குரூப்பில் போட்ட மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அப்பப்போ பார்க்க முடியலைனாலும் ஒரு நாளில் உட்காந்து பார்ப்பேன். லேடிஸ் எல்லாம் எவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு. எடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் இப்போ இத்தனை லேடிஸ் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நம்ம எந்த வித இதுக்கும் ஆட்படுத்தாமல் வேறு தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி, ஏன்னா பல ஏரியாக்களில் பார்த்தோம்னா குடும்ப விழாவாக தான் நடத்தி நான் பார்த்துருக்கேன். எல்லா இதுலேயும் குடும்பமாக போவோம். இன்றைக்கி ஏற்கனவே தலைமை ஆசிரியர் பேசியது போல் நம்ம தனியாக வந்திருக்கோம். 95ல் இருந்த மாணவர்களாக இங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒன்று கட்டாயமாக சொல்லியே ஆகணும். என்னுடைய மேல்நிலைப்பள்ளி காலகட்டத்திலே மிகச்சிறந்த ஒரு தலைமை ஆசிரியர், எங்களுடைய முன்னாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயாமுத்து ஐயா, பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சிபாரிசின் பேரில் எனக்கு மாணிக்கம் சாரும் தங்கவேல் சாரும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டியூஷன் நீங்கள் ஃபீஸே கொடுக்க வேண்டாமா, கிளாஸுக்கு வந்தால் போதும்னு சொல்லி எனக்கு அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த கல்வி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் இன்று பல மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்களுக்கு நான் செலுத்தி அவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு இதையும் நான் பெருமையாக இங்கே சொல்லிக்கணும். ஏன்னா நான் கல்வி கற்கும்போது எந்த நிலையில் இருந்தேன் என்பதையெல்லாம் மறந்து இன்று நான் பல பேருக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா கல்வி தான். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பும்பாங்க. நீங்கள் கல்வி ஒன்று இருந்துருச்சுன்னா உங்கள் கூடயே வர்றது கல்வி மட்டும்தான். அது ஒன்று இருந்ததுன்னா தைரியமாக நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். என்ன சொல்லணும்னா ஃபேமிலி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை, தயவுசெய்து விட்டு கொடுத்து போங்க, அவ்வளோதான். ஏற்ற இறக்கங்கள் ஃபேமிலின்னு இருந்ததுன்னா 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா பல விவாகரத்து வழக்குகளை நடத்திய அனுபவத்தில் சொல்கிறேன். பல விவாகரத்து எதனால் நடக்குது அப்படின்னா ஈகோனால தான். நீ வெட்டு கொடுக்கறதா. அவங்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது.
ஆனால் நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? இந்த அவர்களை வருக 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 என ஸோ அதனால் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் என்றுமே கெட்டு போவதில்லை. அதுதான் நான் இன்னைக்கு என்னுடைய தோழிகளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. என்னோட தோழர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மதியுங்கள், அவ்வளோதான். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் குணசேகரங்கிட்ட நான் எதேச்சியாக பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னார், நீ தான் எனக்கு மோட்டிவேஷனு. நீ இப்போ +2 இருக்கும்போதே ஆட்டோகிராஃபில் நான் என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்க, நான் வழக்கறிஞராக போகிறேன்னு சொன்னேன், நீ தான் சொன்னபடி செஞ்ச, உன்னை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் 2 பேரும் படித்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஆக்சுவலாக பல்வேறு இன்னல்களுக்கிடையில் அந்த பழைய விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போயிருந்தாலும் அதை ரீகலெக்ட் பண்ணி கொடுத்த திரு குணசேகரன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி முடித்தவர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, எப்படி இந்த சிகரத்தை ஏற முடியுமா முடியாதா என்று நீங்கள் ஒரு நாளாவது நினைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நம்ம மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நாம் ஒரு விஷயத்தை முடியும்னு ஆழமாக நினச்சி ஆழமாக நம்பினோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும். நான் பயந்த விஷயம் ஒரே விஷயம், என்னுடைய மனதிற்காக மட்டும்தான். அந்த மனதுதான் எங்கே உன்னால் முடியாது என்று சொல்லிவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் ஒரு நாளும் என் மனம் அதை சொல்லவே இல்லை. அதனால்தான் என்னால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு. அதனால் சுற்றி இருக்கிற பேச்செல்லாம் யாருமே எதுக்குமே கேட்டுக்கவே வேண்டியதில்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம், நம்ம மனசாட்சிப்படி போகிறோம். யாருடைய வார்த்தைகளும் வார்த்தை அம்புகளால் நம்மளை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அதற்கு செவிசாய்க்கவும் இல்லை. நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மனதோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு ஒரு விஷயத்தை எடுத்து நாம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் அதில் எனக்கு 100% வெற்றி தான். இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை. இன்றைக்கி நான் நன்றி சொல்லி எல்லாமே நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் இன்றைய நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களான நம்மளது முன்னாள் மாணவ சகோதர சகோதரிகள் மற்றும் என்னுடன் பயணிக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வியல் தத்துவத்தை விளக்கிய நமது நெஞ்சம் நிறைந்த நன்றி. படித்த பள்ளி மாணவர்கள் சந்திப்பு மிக சிறப்பாக ஒரு சந்திப்பாக அமைந்திருந்தது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருந்தோம், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. 30 ஆண்டுகள் கழித்து ஒவ்வொருத்தரும் பல்வேறு முகங்கள் அடையாளம் தெரியாமல் சந்திச்சு பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது.